எங்கள் பஞ்சாயத்தில் வந்து ரோடு வசதியே இருக்காது. டெலிவரி டைம் அந்த பொண்ணுக்கு வந்து வகுத்த வழி ஆயிடுச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் போகணும். 108 அந்த ஊருக்குள்ளே வராது. கட்டில் வச்சுட்டே நாங்கள் அந்த ஊருக்கு கிராமத்தில் தூக்கிட்டு போய் பிரசவத்துக்கு போய் நான் டெலிவரி பண்ணி விட்டோம். ஆனால் அவ்வளோ கஷ்டத்தில் ஏன் உடனே கலெக்டர் போய் பார்த்து அந்த ரோடு உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. எந்த அதிகாரியும் எங்கள் பஞ்சாயத்துக்கு வரமாட்டாங்க. நான் தலைவரான உடனே நான் செய்த சேவை அவ்வளோ அதிகாரி எங்கள் ஊருக்கு வர்ற அளவுக்கு நான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. எங்கள் கிராமம் ரொம்ப கஷ்டப்பட்ட கிராமங்கள். ரொம்ப வீடே குடிசை விடுதேன். நான் வந்து குடிசை நான் போயெல்லாம் ஒரு வீடெல்லாம் அப்படியே ஒழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த வீடு ஃபுல்லாக சென்ட்ரி வீடு ஆக்கி எல்லாருக்குமே ஓரளவுக்கு வீடு இப்போ கூரை வீடே இல்லாத பஞ்சாயத்தாக எங்கள் பஞ்சாயத்து ஆக்கிட்டு பின்தங்கிய கிராமம். எங்களுடைய மக்கள்கிட்ட எந்த வசதி வாய்ப்பு ரொம்பலாம் இல்லை. சுமாரான நடுத்தர குடும்பம் தான் எங்கள் ஊரில். நான் பிரசன்ட் ஆன உடனே நம்ம மக்கள்லாம் ரொம்ப திறந்த வழியில் போகிறாங்களே, உடனே இதை வந்து நம்ம வந்து திறந்த வழி இல்லாமல் ஆக்கணும் நம்ம பஞ்சாயத்தை. அப்படி கழிப்பறை கட்டி கொடுத்து 2 மாதத்தில் நம்ம பஞ்சாயத்தை கழிப்பறை வீட்டுக்கு வீடு கட்டி கொடுத்து உழப்பில் திறந்த வழியை போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து உடனே திறந்த வழியில் போகாத அளவுக்கு மக்களை புறம் லெட்டின் தான் போகணும் அந்தளவுக்கு எல்லாரையும் வெறிப்படுத்தி நான் பிரசன்டான இல்லை. ரொம்ப வசதி எங்கள் ஊருக்குள்ளெல்லாம் கருவதே இருக்கும். ஊரே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு. சிவகங்கை குருதியே வாசனை, வெக்கையே வாழ்க்கை. வானம் பார்த்த விவசாயமும் மனுஷங்களுடைய யதார்த்தமும் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே கொத்திக்கும். மலர்குடி அந்த கருவேலங்காடு ஊருக்கு இவங்க தாங்க நம்பிக்கை மனுஷி. 9ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பள்ளிகளை சீரமைக்கிறதுலயும் பள்ளிகள்ல சேர்க்கையை அதிகப்படுத்துறதுலயும் அலாதி பிரியும். அதனாலேயே அந்த பகுதி மக்களுடைய விருப்பமான மனுஷி. மண்ணை கொடுத்தாலும் மலையாக்குவா பொம்பளைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க. அடிப்படை வசதி கூட இல்லாத மேலமருங்கூர் பஞ்சாயத்துல 650 இலவச கழிப்பிடம், தடமே இல்லாத கிராமங்களுக்கு ரோடு, தண்ணீருக்கு புது குழாய்கள், புதுசா குளங்களை வெட்டி புனரமைச்சு யாருமே கண்டுக்காத சிவகங்கையோட கடைக்கோடியில இருக்கிற மேலமருங்கூரை அந்த மாவட்டத்திலேயே மாடல் வில்லேஜா மாத்தி காமிச்சிருக்காங்க மலர்கொடி. வெள்ளந்தி சிரிப்பு, தலை நிறைய மல்லிப்பூ, மிடுக்கான நட, பெண்ணியமுடைய அடையாளமா இருக்கிற இந்த தன்னம்பிக்கை மனுஷிக்கு நிறைய ஆசை இருக்கு. வீட்டுக்கு ஃபுல்லா தண்ணி, மக்களுக்கு ரோடு, ரேஷன் கடை கட்டி கொடுக்கணும், முன்மாதிரியா கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. பாதி நேரம் தாகத்தையே குடிச்சு வாழ்ந்த மக்களுடைய மண்ணுல நம்பிக்கை கொடிய பரவ விட்ட மலர்கொடிக்கு இந்த விருதை கொடுத்து கௌரவிக்கிறது மூலமா மேலும் பல மலர்கொடிகள் துளிர்க்கும்னு நம்புகிறது Behind Woods. The Behind Woods Gold Medal for Eminence in Service to Mankind. மலர்கொடி.